இன்றைய தினத்திலே நான் சுருக்கமாக மட்டும் சில அறிவுரைகளை மட்டும் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, சண்டே ஸ்கூல் டீச்சர்களுக்கு, இந்த 3 காரியங்களாக பிள்ளைகள், பெற்றோர்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களுக்கு மட்டும் சில அறிவுரைகளை சொல்லி நான் கர்த்தருடைய பாதத்தில் இருக்க ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் நேரம் மட்டும் எடுக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இங்கே இயேசுவானவர் 4 காரியங்களில் அவர் என்ன செய்தார்? அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று, ஞானத்திலே. நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, பெரிய பிள்ளைங்க இருக்காங்க இல்ல. பெற்றோர்கள் எப்பவுமே நம்ம என்ன விரும்புறோம்? நம்ம பிள்ளைங்க ஞானத்துல வளர்த்தி அடையணும்னு. யாராவது பெற்றோர்கள் விரும்புறாங்களா? ஏன்னா பிள்ளை கொஞ்சமா படிச்சா போதும், நல்ல ஞானமா இருக்கண்டா அப்படி விரும்புவாங்களா? இல்லை, எல்லாருமே விரும்புவாங்க. இல்ல, ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? வளர்த்தியிலும். அப்ப எல்லா பெற்றோரும் ரெண்டாவது விரும்புறது என்னது? ஒரு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை என்ன செய்யும்? முதல்ல படுத்திருக்கும், அடுத்து டக்குன்னு என்ன செய்யும்? கமரும். அந்த கமர்ற அன்னைக்கு அந்த பெற்றோர்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கும்? இங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க வளர்த்தவங்க தான் இல்ல. நம்ம சொல்லுவோம், ஏன்னா பிள்ளை வந்து இன்னைக்கு கமந்தா. அடுத்து அந்த பிள்ளை என்ன செய்யும்? சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா ஊறும் போது சொல்லுவாங்க, என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா ஊறுது. அடுத்து ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? அந்த பிள்ளை எழும்பி நிற்கும். என் பிள்ளை எழும்பி நின்றுச்சு. அதை பார்க்கறதுக்கு சந்தோஷம் பெற்றோர்களுக்கு இல்ல. சின்ன பிள்ளைங்க நம்ம இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, ஆனா நல்ல சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அப்ப என்ன அதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம எப்பவுமே விரும்புறது பிள்ளைங்க வளரணும் என்கிறது தான். 3வது பாயிண்ட், தேவ கிருபை. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். தேவ கிருபை. நான் ஃபர்ஸ்ட் 2 சொன்னதும் எல்லா பிள்ளைங்களும் இருக்கும் இல்ல. ஞானத்துல உலக பிரகாரமான பிள்ளைங்களும் ஞானமா இருக்கும், ஆண்டவருடைய பிள்ளைங்களும் ஞானமா இருக்கும். வளர்ச்சி அடைகிறது எல்லா பிள்ளைங்களும் வளர்ச்சி அடையும் இல்ல. பிறந்த எல்லா குழந்தையும் 30 நாள் ஆனோன்னா ஒரு வளர்ச்சி அடையும். 1 வருஷம் ஆனா ஒரு வளர்ச்சி, 2 வருஷம் ஆனா, 3 வருஷம் ஆனா, 5 வருஷம் ஆனா, 10 வருஷம் ஆனா அதுக்கான வளர்ச்சி எல்லா பிள்ளைங்களும் அடையும். தேவ கிருபையிலும் ரொம்ப முக்கியமான ஒன்று தேவ கிருபை, மனுஷ தயவிலும். தேவ கிருபைங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல எல்லா பிள்ளைங்களும் தேவ கிருபையால வளராது. அதுதான் நம்மளுடைய கடமை. நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்த்துறோம், ஞானத்துல நம்ம வளர்த்துறோம், தேவ கிருபையில வளர்த்துறோம், மனுஷ தயவுல வளர்த்துறோம். மனுஷ தயவும் என்ன செய்யும்? தேவனுடைய பிள்ளைங்க இல்லாத பெற்றோர்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் கிடைக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு. 4 பாயிண்ட் சொன்னேன், ஒரு கூட வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவில். இந்த 4 காரியங்களை நம்ம பிள்ளைகளும் இருக்கணும்னு தான் இந்த வசனத்துல, அந்த வசனம் இங்க எழுதி வச்சிருக்கு. எதுக்காக எழுதி வச்சிருக்காங்க? இயேசுவானவர் இப்படி இருந்தாரு, அது மாதிரி நம்மளும் நம்ம பிள்ளைங்களை அப்படி வளர்த்தணும். அப்ப பெற்றோர்களுக்கு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யும்? இப்போ இந்த காலத்துல பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யுது? மொபைல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு, இல்ல வேற ஏதாவது பாக்குறதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள என்ன செய்யறது? நம்ம அவங்க போக்குல விடக்கூடாது. நம்ம சண்டே ஸ்கூல், கண்டிப்பா சண்டே ஸ்கூலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு நம்ம வாழ்க்கையில. ஒரு சின்ன குழந்தை அவன் வந்து பிற்காலத்துல எப்படி ஆகி தீருவான், எப்படி ஆவான், தேவ கிருபையில அவன் இருப்பானா இல்லையாங்கிறது தீர்மானிக்கிறது இந்த சண்டே ஸ்கூல்ல அவன் படிக்கிற வசனங்கள். நம்ம சின்ன வயசுல எல்லாம் நிறைய வசனங்கள் நம்ம படிச்சிருப்போம் இல்ல. சின்ன வயசுல எல்லாம் நிறைய படிச்சிருப்போம். ஆனா இப்போ நம்ம வசனம் படிக்கிறோம். நம்ம இப்போ படிக்கிற வசனம் இப்போ கேட்டா, இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க? பாஸ்டர் 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டேட்டை கேட்டு, அன்னைக்கு என்ன சங்கீதம் பாஸ்டர் வாசிச்சாரு, என்ன சங்கீதத்துல இருந்து செய்து கொடுத்தாருன்னு சொன்னா நிறைய பேருக்கு மனசுல நிக்காது. ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம கிட்ட நிறைய உலக காரியம், பிள்ளைங்களோட காரியம் பார்க்கணும்,
பிள்ளைங்களோட படிப்பு காரியம் பார்க்கணும், இன்னும் நல்ல நம்ம வீட்டுல காரியங்கள் எல்லாம் பார்க்கணும், சமையல் பார்க்கணும், இப்படி நிறைய காரியம் நம்ம மைண்ட்ல என்ன செய்யுது, ஓடிட்டே இருக்கும். அதனால என்ன இருக்கு, நம்ம இந்த வசனம் எப்பவுமே நம்ம நம்ம வளர்ந்ததுனால நம்ம மூளையில எப்பவுமே வந்து ஸ்டோர் ஆகாது. அதனால இந்த இன்னும் இருக்கிற சின்ன பிள்ளைங்க, இங்க இருக்கிறாங்கல்ல பிள்ளைங்க, இந்த மாதிரி பிள்ளைங்க, இவங்களுக்கு வீட்டு காரியங்கள் பார்க்க தேவையில்லை, இவங்களுக்கு பிள்ளைங்களை பார்க்க தேவையில்லை, இன்னும் வேற சமைக்கிற வேற காரியங்கள் தேவையில்லை. அதனால இவங்களுக்கு என்ன, படிக்கிற அந்த இது அப்படியே அவங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அது பிற்காலத்துல நான் எல்லாம் இப்ப சண்டே ஸ்கூல்ல படிச்ச நிறைய வசனம், உங்களுக்கும் அப்படி அனுபவம் இருக்கும், நிறைய வசனம் நமக்கு இப்பவும் ஞாபகம் வரும். சண்டே ஸ்கூல்ல படிச்ச நிறைய கதைகள் அது இப்பவும் நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம யாராவது சர்ச்சில் யாராவது பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியோ அப்படி ஏதாவது அந்த கதை கேட்டிருப்போம், இல்ல நம்ம எப்போது பைபிள் ரீட் பண்ணும்போது அந்த கதை வந்திருக்கும். ஆனா நம்ம அந்த மைண்ட்ல இருக்கிறது எப்போ, நம்ம சண்டே ஸ்கூல்ல படிச்சது, சண்டே ஸ்கூல்ல படிச்ச அந்த வசனங்கள், சண்டே ஸ்கூல்ல படிச்ச அந்த கதைகள், இதெல்லாம். அதனால பெற்றோர்களுக்கு முக்கியமான பங்கு என்னன்னா, பிள்ளைங்கள் சண்டே ஸ்கூலுக்கு அவங்கள நேர்த்தியா அனுப்புறது. இங்க பாஸ்டர் நேரத்துக்கு பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு, இங்க 47 வீக்ஸ் வந்து சண்டே ஸ்கூல் நடந்துச்சு, அதுல 47 வந்தவங்களும் இருக்காங்க, அப்படித்தானே? அவங்கள நினைத்து நான் தேவனை துதிக்கிறேன். 47 வீக்ஸ் சண்டே ஸ்கூல் நடக்கும்போது 47 வீக்ஸும் வர்றதுக்கு அந்த பெற்றோர்கள் எவ்வளவோ அந்த பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்தி அனுப்புனாங்க. நிச்சயம் அந்த பெற்றோர்களுக்கு தேவன் நிச்சயமாக என்ன செய்வாரு, பெற்றோர்களை தேவன் பிற்காலத்துல கனம் பண்ணுவாரு. அதுவும் வசனத்துல இருக்கு. அடுத்த வசனம் என்னங்க, நீதிமொழிகள் 29:17. நீதிமொழிகள் 29:17. உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். நம்ம பிள்ளைங்களுக்கு வழியில விட்டோம்னா கடைசியில நம்ம என்னது, நம்ம பெற்றோர்கள் ஆறுதல் இல்லாம இருக்கணும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்களை நான் பாக்குறேன். பாம்பேல நாங்க இருக்கிறோம், அங்க நிறைய பெற்றோர்களை நம்ம பாக்குறோம். பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா தான் வளர்ந்து வந்தாங்க, நல்லா தான் ஆராதிச்சாங்க, நல்ல வொர்ஷிப் எல்லாம் லீட் பண்ணாங்க. ஆனா இப்போ அவங்க தேவ கிருபையில இல்ல, அவங்க விசுவாசத்துல இல்ல, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது அவங்க சிட்சிக்கிறது இல்ல. தப்பு பண்ணும்போது சர்ச்சில் பெரியவங்களோ, சர்ச்சில் வயசானவங்களோ, சர்ச்சில் பாஸ்டரோ அந்த அந்த பெற்றோர்கள்ட்ட சொல்லுவாங்க, உங்க பிள்ளை இப்படி இப்படி இருக்கு, நீங்க ஒண்ணு அதை கவனிச்சுக்கிங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்ற, இல்ல பாஸ்டர், இல்ல ஐயா, எங்க பிள்ளைங்க எல்லாம் அப்படி இல்ல, நல்ல பிள்ளைங்க அப்படின்னு பிள்ளைங்க மேல ரொம்ப விசுவாசம் வச்சு அவங்க மற்றவங்க சொல்றத கவனிக்காம விட்டதுனால இன்னைக்கு அந்த பிள்ளைங்க அவங்கள விட்டு விலகி போயிருச்சு. இப்போ ஒரு ஸ்டெப் அவங்க வளர்ந்துட்டாங்க, பிள்ளைங்க ஒரு படி வளர்ந்துட்டாங்க, ஒரு ஏஜுக்கு மேல போயிட்டாங்க, அவங்க சிதறி போயிட்டாங்கன்னா திரும்ப வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம கையில இருக்கும்போது, நம்ம பிள்ளைங்க நம்மளை சொல்படி கேட்கும் போது அவங்கள கர்த்தருடைய பக்தி உபதேசத்துல வளர்த்துறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறோம். அது அங்க என்ன சொல்லிருக்கேன், உன் பிள்ளையே, உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். இப்ப சிட்சை செய்தாதான் வயசான காலத்துல நம்ம எத்தனையோ பிள்ளைங்க, எத்தனையோ வயசானவங்களை நான் பாக்குறேன், எத்தனையோ வயசானவங்களை பாக்குறேன், அவங்க பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவை கனம் பண்றதில்ல, அவங்க அப்பா அம்மாவுக்கு தேவையானதை செய்து கொடுக்கறது இல்ல. ஏன் சொல்றேன்னா, அப்படி நம்ம வளர்த்துனா நிச்சயமாக இங்க வசனத்தின் படி நம்ம பிள்ளைங்களை வளர்த்தனா, நம்ம ஒரு காலத்துல வயசானவங்களை ஆகும்போது, நம்ம ஒரு காலத்துல தேவையா இருக்கும் போது கர்த்தர் அந்த பிள்ளைங்க மூலமா நமக்கு என்ன படுத்துவார், பிரயோஜனப்படுத்துவார். அந்த பிள்ளைங்களை நம்மளை வளர்த்தோம், பிள்ளைங்களை பெரிய ஆளாக்கணும், அந்த பிள்ளைங்க மூலமா நம்ம வயசான காலத்துல நமக்கு தேவையா இருக்கும் போது கர்த்தர் அந்த பிள்ளைகள் மூலமா நமக்கு நன்மை செய்வார். அதுதான் அங்க என்ன சொல்லுது, ஆறுதல் செய்வான். இன்னைக்கு டேட்ல பார்த்தேன்னா நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் ஆறுதல் இல்லை. கரெக்டா நான் சொல்றது நீங்களும் பார்த்திருப்பீங்க. நிறைய பெற்ற ஏன் காரணம், அதுக்கு காரணம் என்ன, அவங்க வளர்க்க வேண்டிய டைம்ல, படிப்பிக்க வேண்டிய டைம்ல கர்த்தருடைய வசனத்தை அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு போதிக்கப்படவில்லை. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, ஒண்ணு 10 கட்டளைகள்ல வசனம் என்ன சொல்லுது, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணு. அப்படி கனம் பண்ணுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்துருந்தாங்கன்னா அந்த பிள்ளை இன்னைக்கு என்ன செய்யும், கனம் பண்ணும். ஆனா என்ன பண்ணாங்க தெரியுமா, பெற்றோர்கள்லாம் ஸ்கூல் பாடம், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ஸ்கூல்ல நல்லா வரணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அந்த எண்ணத்திலே போயிட்டாங்க. எல்லாரும் என்ன செய்யணும், அங்கதுக்கு டியூஷன் விடுறாங்க, அதுக்கு பிரயோஜனப்படுத்துக்க, அதுக்காக என்ன செய்யறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வசனத்தை படிப்பிக்கிறதுக்கு, சண்டே ஸ்கூல் படிப்பிக்கிறதுக்கு எத்தனை பேர் நம்ம
அதுக்காக நம்மளை தானே நம்ம என்ன செய்யறோம், அதுக்காக வருத்தப்படுறோம், அதுக்காக நம்ம என்ன செய்யறோம், அதுக்காக நம்ம யோசிக்கிறோம். எல்லாரும் நம்ம பிள்ளைங்களை என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். எல்லா பெற்றோர்களுக்கும் படிக்காத பையன்கிட்ட பிள்ளைங்கள்ட்ட கேட்டாலும், உங்க அம்மா அப்பாட்ட கேட்டாலும், உங்க பையன் எவ்வளவு ரேங்க் எடுக்கணும்னா சொல்லுவாங்க. என்ன, நல்ல ரேங்க் எடுக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா பாஸ் ஆகணும், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய வசனத்தை உங்க யார்கிட்டயாவது கேட்டா, அவன் சண்டே ஸ்கூல்ல எப்படியா வரணும்னா, சண்டே ஸ்கூல் என்ன ஓகே, எப்படி ஓரளவு படிச்சா போதும் அப்படின்னு, அப்படி இல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு நான் முன்மாதிரி கொடுக்கும்போது, முதலிடம் கொடுக்கும்போது, அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிற்காலத்துல கர்த்தர் அந்த பிள்ளைய என்ன செய்வார், உயர்த்துவார். இப்ப பள்ளிப்பாடம் படிச்சா ஆசீர்வாதம் கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். ஆனா கர்த்தருடைய வசனத்துல, இந்த வசனத்தை அவன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டான், அவன் வாழ்க்கையில அவன் மனதுல எங்க போனாலும் அந்த வசனத்தை வச்சிருந்தான்னா நிச்சயமாக அவனை உயர்த்துவார். யோசேப்பு என்ன பண்ணாரு, யோசேப்பு அங்க போய் எவ்வளவு கஷ்டத்துக்கு முன்பாடி இருந்த போதும் அவன் தேவனுக்கு பிரியமா இருந்ததால அவனை என்ன செய்தார், ஆண்டவர் அந்த தேசத்துல உயர்த்தினார். தானியேல் எவ்வளவு கஷ்டத்துக்கு அவன் கஷ்டப்பட்டாலும் அவனுடைய பிற்காலங்கள்ல அந்த தேசத்துக்கு எல்லாம் அதிபதியாக கர்த்தர் உயர்த்துறார். எதனால? தேவனுடைய வசனம் அவர்களுடைய இதயத்தில் இருந்தது, அந்த பிள்ளைகளுடைய இதயத்தில் அது விதைக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் அப்படி நடக்க முடிஞ்சது. நம்ம பெற்றோர்கள், கேட்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நம்ம பிள்ளைங்களை சண்டே ஸ்கூல் படிப்பிக்கிறதுக்கு, தேவ வசனம் படிப்பிக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் கூட நம்ம ஆயத்தப்படணும், கொஞ்சம் கூட அவங்கள உற்சாகப்படுத்தணும். பிள்ளைங்களுக்கு தெரியாது. பிள்ளைங்க என்னன்னா, இப்போ நான் சின்ன வயசுல நாங்க சண்டே ஸ்கூலுக்கு எங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நிர்பந்தமா அடி தந்து எங்களை அனுப்புவாங்க. ஏன்னா நாங்க 3 பேரு, நாங்க அக்கா, தங்கச்சி, அடுத்த ஒரு தம்பி, நாங்க 3 பேரு. சண்டே ஸ்கூல் ஆலய ஆராதனைக்கு முன்பாக நடக்கும் நாங்க இருக்கும்போது. அப்ப எங்களை எழுப்பி அங்க சண்டே ஸ்கூலுக்கு விடுறதே அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு. ஏன்னா சண்டே மட்டும் தான் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு படுத்து தூங்குறதுக்கு. அப்ப நாங்க நிறைய நேரம் தூங்கிட்டே இருப்போம். எங்களை அடிப்பாங்க, இப்போ சண்டே ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சண்டே ஸ்கூலுக்கு டைமுக்கு போகணும். அவங்க அவ்வளவு நிர்பந்தமா இருந்தாங்க எங்க பெற்றோர்கள், சண்டே ஸ்கூலுக்கு படிக்கணும். நாங்க ஸ்கூல் பாடம் கொஞ்சம் கம்மியா படிச்சாலும் ஓகே, ஸ்கூல் பாடம் நாங்க நல்ல ரேங்க் எடுக்காட்டி கூட ஓகே. ஆனா சண்டே ஸ்கூல் கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தாங்க, அவங்க போதிச்சாங்க. இப்படி இருக்கணும், கர்த்தருடைய வசனத்துக்கு வரும்போது எங்க பெற்றோர்கள் எப்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அதனால அதனுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு எங்க அம்மா அப்பா பார்க்க முடியுது. அதனால அந்த நாங்க அவங்களை கனப்படுத்துகிறது, அவங்க என்ன செய்யறாங்க அறிய முடியுது. இப்போதைக்கு பிள்ளைங்களை அந்த இது வளர்த்தணும். நீங்க பிற்காலத்துல உங்க வாழ்க்கையில நீங்க பிள்ளைங்க உங்களை கனப்படுத்தணும்னா என்ன செய்யணும், இந்த சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு அவங்கள பழக்கி வைக்கணும், அவங்களை அதுக்காக உற்சாகப்படுத்தணும். சின்ன பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. சின்ன பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையுடைய, கர்த்தருடைய வசனத்தினுடைய வேல்யூ தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு பக்குவப்படல. அவங்க ஒரு லைஃப் வாழ்ந்தோ, இல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் வாழ்ந்தோ, இல்ல மற்ற காரியங்களும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு ஃபேமிலி லைஃப் என்று வரும்போது பல பிரச்சனைகள் இருக்கு, பல காரியங்கள் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு, பல விதமான கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வருது. ஒரு ஃபேமிலி லைஃப் ஆகும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. பிள்ளைங்களை பார்க்கணும், ஒய்ஃபை பார்க்கணும், இன்னும் வீட்டு காரியங்களை பார்க்கணும், பிள்ளைங்களோட ஸ்கூல் பார்க்கணும், அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அவர்களை நிறுத்துறது யாரு? தேவனுடைய வசனம் தான் அவங்க கிரியேச்சும், தேவனுடைய வசனம் தான் நிறுத்தும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், பிள்ளைங்களை நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், அவர்கள் அதுக்காக இப்போதிலிருந்தே நம்ம என்ன செய்யணும், அதுக்காக தயார்படுத்தணும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்களுக்கு இது சண்டே ஸ்கூலுக்கு சண்டே ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நாங்க பெந்திகோஸ் குடும்பம் கிறிஸ்டியன் ஆனதுனால சண்டே மட்டும் நாங்க கிரிக்கெட் விளையாட போக மாட்டோம். மற்ற நாள் லீவு நாள்னா நாங்க கிரிக்கெட் விளையாட போவோம். எங்களுக்கு இந்த பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, கூட உள்ளவங்க, சண்டே அங்க மேட்ச் இருக்கு, டூர்னமெண்ட் இருக்கு, கிரிக்கெட் மேட்ச் இருக்கு, நீயும் வாரியா? அப்ப நாங்க என்ன சொல்லுவோம், எங்களுக்கு போக இஷ்டம். எங்க போக இஷ்டம்? கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. ஏன்னா நாங்க சின்ன பிள்ளைங்க. அப்ப எங்களுக்கு இந்த தேவனுடைய வசனத்தினுடைய மகிமை, தேவனுடைய வசனத்துக்குள்ள மகிமை எங்களுக்கு தெரியாது, அதனுடைய முக்கியம் தெரியாது. நாங்க என்ன நினைப்போம், கிரிக்கெட் விளையாடுறதா நமக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு நினைப்போம். பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? அப்போ நம்ம அங்க நினைப்போம். ஆனா எங்க அம்மா அப்பா எங்களுக்கு அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. சண்டே ஆனா தேவனுக்கு தான் முன்னுரிமை,
அங்க தேவனுக்கு மட்டும்தான் முதலிடம். வேற எந்த ஒரு காரியமும் நம்மளை என்ன செய்யாது, அதுல இருந்து மாத்த முடியாது. சண்டே ஆனா ஆராதனை, ஒரு ஆராதனை கூட கட் பண்ணக்கூடாது. நிறைய இன்னைக்கு நான் பார்த்தா பாம்பேல எல்லாம் பார்த்தா பிள்ளைங்க கொஞ்சம் இருமல் இருக்கு, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சளி இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களை வீட்டுல விட்டுட்டு அம்மா அப்பா ஆராதனைக்கு வராங்க. அப்படி இல்லை, நம்ம ஆராதனைக்கு போகும்போது எப்பவுமே நிர்பந்தமா நம்ம பிள்ளைங்க கூட நமக்கு ஆராதனைக்கு வரணும். அப்படி உள்ள பிள்ளைங்க தான் கடைசி வரை நிலைநிற்கும். நீங்க ஆலயத்துக்கு வரும்போது பிள்ளைங்க வீட்டுல இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தெரியும், ஆராதனை கட் பண்ணாலும் ஓகே, சண்டே ஸ்கூல் கட் பண்ணாலும் ஓகே. ஆனா இன்னும் வளர்ந்து வரும்போது அவங்களாவே சண்டே ஸ்கூல் கட் பண்ணுவாங்க, அவங்களாவே ஆராதனை கட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பெற்றோர்களுக்கு இந்த காரியத்தை சொல்லிவிட்டு அடுத்த பாகத்துக்கு நான் கடந்து வர்றேன். பிள்ளைகளை பக்தி உபதேசத்துல வளர்த்துறது நமக்கு ரொம்ப கடமையா இருக்கு. நமக்கு ரொம்ப அது நம்ம மேலான ஒரு நிர்பந்தம். நம்ம இன்னைக்கு அவங்கள அந்த அந்த வசனத்துக்கு கீழ்ப்படித்து அந்த சண்டே ஸ்கூல் காரியங்கள்ல அவங்களுக்கு நிர்பந்தப்படுத்தி அவங்கள நடத்தினாதான் பிற்காலத்துல அவங்களுடைய வாழ்க்கையில தேவ கிருபையும் ஆசீர்வாதமாவும் இருக்க முடியும். எல்லா பெற்றோர்களுக்கும் இஷ்டம்தான் பிள்ளைங்க என்ன செய்யணும், ஆசீர்வாதமா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா வரணும். ஆனா நல்லா வர்றதுக்கு என்ன செய்யணும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும். அது அதுக்கு கூட தான் மற்ற எல்லாம் அந்த பிள்ளைங்களோட சேர்ந்து வரும். இது தேவனுடைய வசனம். அடுத்ததாக சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு சொல்ல விரும்புறேன். அதுக்கு முன்ன சண்டே ஸ்கூல் எப்படி பிறந்தது யாருக்கா தெரியுமா? சண்டே ஸ்கூல் எப்படி உருவாச்சுது? சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? கை அல்லையிலே சொல்லுங்க, கை ஊத்தி. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இங்க இருக்காங்க. சண்டே ஸ்கூல் உருவானது ராபர்ட் ராக்கிஸ் சொல்ற ஒரு பத்திரிகையாளர். அவர் பத்திரிகை நடத்துறவர். பத்திரிகை நடத்தும் போது அவர் இந்த பத்திரிகை எல்லாம் வெளியிடும் போது, பத்திரிகையோட நியூஸ் பேப்பர் வெளியிடுறவர். அவர் பத்திரிகை அப்படி வெளியிட்டுட்டே இருப்பாரு. அப்ப அவருக்கு கொஞ்ச நாளா அவர் பார்த்தா நிறைய சின்ன பிள்ளைங்களோட குற்றங்கள், சின்ன பிள்ளைங்க போதை மருந்துக்கு அடிமை ஆகுறாங்க, சின்ன பிள்ளைங்க இன்னொருத்தங்களை கூட சண்டை போடுறாங்க, களவு பண்றாங்க, கொலை பண்றாங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கொலை பண்ற அளவுக்கு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருது. அந்த மாதிரி நிறைய நியூஸ், இந்த கிரைம் ரிலேட்டடான நியூஸ் அவர் பார்த்துட்டு அவருக்கு மனசுல பாரம் தோணுச்சு. இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் ஏன் ஆகுறாங்க, சின்ன பிள்ளைங்க. அப்ப இந்த சின்ன பிள்ளைங்க அவர் ஜஸ்ட் ஆராய்ஞ்சு பார்த்ததுல அவளுக்கு இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, சரியான படிப்பறிவு இல்லாத பிள்ளைங்க. இவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. இவங்க சின்ன வயசுலயே ஃபேக்டரி அந்த இங்கிலாந்துங்கிற தேசத்துல ஃபேக்டரிஸ் நிறைய இருந்தது. அந்த ஃபேக்டரி ஒர்க்குக்கு போற பிள்ளைங்க. அப்ப இந்த ஃபேக்டரியில இவர் நினைச்சாரு, இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் என்ன செய்யணும், தேவ வசனம் கத்துக் கொடுக்கணும் இந்த பிள்ளைங்களுக்கு. அப்போ அவர் பார்த்தாரு, தேவ வசனம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு நாள் தான் அந்த பிள்ளைங்க ஃபேக்டரியில போல பிள்ளைங்க லீவ்ல இருப்பாங்க, அன்னைக்கு சண்டே. மற்ற நாள்லாம் அந்த ஃபேக்டரி ஒர்க் ஆகும், ஃபேக்டரியில அந்த பிள்ளைங்களை கொண்டு போவாங்க. அப்ப அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் அவர் என்ன செய்தாரு, இந்த சண்டேய தேர்ந்தெடுத்தாரு. எடுத்துட்டு அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு தேவ வசனம் உபதேசிக்க ஆரம்பித்தார். ராபர்ட் ராக்கிஸ் சொல்லுகிறவர் 1780 பல வருஷங்கள், 200-300 வருஷங்களுக்கு முன்பாக உள்ள அந்த காரியம் இது. அவர் ஃபர்ஸ்ட் நாள் அவர் சண்டே ஸ்கூல் கூட்டின போது வெறும் எத்தனையோ பேர் தான் வந்தாங்க சண்டே ஸ்கூலுக்கு? 5 பிள்ளைங்க தான் வந்தாங்க சண்டே ஸ்கூலுக்கு. ஃபர்ஸ்ட் தடவை அவர் சண்டே ஸ்கூல் வைக்கும்போது 5 பிள்ளைங்க தான் சண்டே ஸ்கூல்ல வந்தாங்க. அவர் அன்னைக்கு அந்த சண்டே ஸ்கூல்ல அவரு தேவனுடைய வசனம், பைபிள்ல உள்ள ஸ்டோரி, தேவனுடைய இது உவமைகள், இதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு போதித்து அவரை பார்த்து இன்னும் நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க. அவர் ஃபர்ஸ்ட் என்ன செய்தாரு, அவரா டைரக்டா பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கல. அவர் ஒரு சிஸ்டரை செலக்ட் பண்ணாரு. அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னாரு, நான் கொஞ்சம் பசங்களை கூட்டிட்டு வருவேன், அந்த பசங்களுக்கு தேவ வசனம் கத்து கொடுக்கறது உங்களோட பொறுப்பு. அந்த ஒரு சிஸ்டரை நியமிச்சாரு. அது 5 பேர் வந்தவங்க அடுத்த என்ன ஆனாங்க, 10 பேர் ஆனாங்க, 50 பேர் ஆனாங்க. அடுத்து நிறைய ஆட்களை வைக்க வேண்டியது இருந்துச்சு. நிறைய இடத்துல சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாம் 5 வருஷத்துல, அடுத்த 5 வருஷம் 1780 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த 5 வருஷத்துல இங்கிலாந்து முழுசும் 5 லட்சம் பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்து தான் சண்டே ஸ்கூல் உருவாச்சு. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல உள்ள சண்டே ஸ்கூல் வேற நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாட்டுல 1947க்கு முன்னாடி, சுதந்திரம் கிடைக்கிற முன்னாடி
நிறைய நிறைய பிரிட்டிஷ்காரங்க மிஷினரிஸ், அது மாதிரி பிரிட்டிஷ்காரங்க நிறைய பேர் இங்கிலாந்துல இருந்து இங்க வந்தாங்க. அவங்க இது மாதிரி சர்ச்சுகள்ல சண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. முன்னாடி எல்லாம் சர்ச்சுகள் வெறும் சர்ச் மாத்திரம் மட்டும்தான் இருந்தது. பிள்ளைங்களும் பெரியவங்களும் எல்லாம் சேர்ந்து இருந்து ஆராதிக்கிற ஒரு இதாதான் இருந்தது. ராபர்ட் ராக்கிஸ் தொடங்கின பிறகுதான் பிள்ளைங்களுக்கு தனியா சண்டே ஸ்கூல், பெரியவங்களுக்கு சர்ச் அந்த மாதிரி. ஏன் பிள்ளைங்களை தனியா நம்ம சண்டே ஸ்கூல் படிப்பிக்கிறோம்? பெரியவங்க இப்ப பாஸ்டர் பிரசங்கம் பண்றாங்க, பாஸ்டர் ஒரு தேவ வசனம் சொல்றாங்க, எல்லாம் பெரியவங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யும்? அதை கிரகிக்க முடியும், அதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா பிள்ளைங்களால அப்படி முடியாது. சின்ன பிள்ளைங்கள என்ன பண்ணும்? தனியா நம்ம ஸ்பெஷல் அட்டென்ஷனா அவங்கள என்ன பண்ணும்? அவங்கள படிப்பிச்சு கொடுக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு புரியாது. இப்போ ஒரு கிளாஸ்ல இப்ப டீச்சர்ஸ் யாராவது இருந்தா தெரியும். உங்க கிளாஸ்ல 20 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா 20 பிள்ளைங்களும் ஒரே மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்ச் பண்ண மாட்டாங்க. ஒருத்தன் என்ன செய்வான், டக்குன்னு கேட்ச் பண்ணுவான் ஒன்னு சொல்லும் போது. இன்னொருத்தன் 3 தடவை சொன்னாதான் புரியும் இன்னொருத்தனுக்கு. அது மாதிரி சண்டே ஸ்கூல்ல இப்போ ஒரு கிளாஸ்ல 5 பேர் இருக்காங்கன்னா அது 5 பேரை ஸ்பெஷலா பார்த்து அந்த டீச்சர் என்ன பண்ண முடியும்? போதிக்க முடியும், வசனத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனாலதான் செப்பரேட்டா சண்டே ஸ்கூல்ங்கிற வைக்கிறாங்க. இல்லைன்னா சர்ச்சில் கூட உபதேசம் தானே பண்றாங்க, சர்ச்சில் கூட பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றாங்க, கதை பைபிள்ல இருந்து பண்றாங்க. ஆனா அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சேர்றது இல்லை. அதனால முடிவா இன்னைக்கு நீங்க கிளம்பும் போது இன்னைக்கு எல்லா பெற்றோரும் ஒரு தீர்மானத்தோட போகணும். எங்க பிள்ளைங்களை கர்த்தருக்கென்று நான் என்ன செய்வேன், அதிகமா யூஸ் பண்ண. நீங்க கர்த்தருக்கென்று கர்த்தருடைய காரியங்கள்ல அவனை ஈடுபடுத்தும் போது கர்த்தர் அவனை எடுத்து இன்னும் பெரிய காரியங்களுக்காக என்ன செய்வாரு? பிரயோஜனப்படுத்துவாரு. நம்ம செய்ததை விட கர்த்தருக்காக அவங்க பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அதிகமா இன்னும் பிரகாசிப்பாங்க. இன்னும் அதிகமா வரணும். இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்தாதான் என்ன செய்யணும்? அந்த பரலோக ராஜ்யத்துல நிறைய பேரை இந்த பிள்ளைங்க கொண்டு போக முடியும். இன்னைக்கு எவ்வளவு ஸ்கிட் பார்த்தாங்கல்ல, லாஸ்ட்ல பார்த்த ஸ்கிட் பாருங்க. நம்ம பார்த்தோம் பரலோக ராஜ்யத்துல எத்தனை பேர் போகும்போதும் எத்தனை பேர் போக முடியாம போகுது, எத்தனை பேர் கொஞ்சம் பேர் தான் போறாங்க ராஜ்யத்துக்குள்ள. இந்த பிள்ளைங்க எல்லாம் இங்க எவ்வளவு பேர் இயேசு அறியாம இருக்காங்க, எவ்வளவு பேர் இயேசு அறிஞ்சும் அதை மறுதளிச்சு நடக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஒரு எக்ஸாம்பிளா மாறணும், ஒரு எடுத்துக்காட்டா மாறணும். நம்ம இருக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்களை அதிகமா நம்ம என்ன செய்யணும்? இந்த சண்டே ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்ல, தேவனுடைய வசனத்துக்கான ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம என்ன செய்யணும்? அவங்கள ஈடுபடுத்தணும். ஒரு வசனம் கூட வாசிங்க, கொலோசியர் 3:23-24. கொலோசியர் 3:23-24. 4. எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் மனப்பூர்வம். எத்தனை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கும்? ஒரு 10 பேர் இருப்பீங்களா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்? 10 பேருக்கு. நம்ம செய்யறது நம்ம என்ன இப்ப சாதாரண சண்டே ஸ்கூல் டீச்சர் அப்படின்னா நமக்கு என்ன, சின்ன பிள்ளைங்களை நான் படிப்பிக்கிறேன் அப்படிங்கிற மைண்டு தான் இருக்கும். அப்படி நினைக்க கூடாது. நம்ம கர்த்தருடைய ஊழியத்துல ஒரு பாகமா இருக்கிறோம். சண்டே ஸ்கூல் படிப்பிக்கிறதுங்கிறது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறோம் நம்ம. இந்த வசனம் யாருடையது? இந்த வசனம் யாருடையது? கர்த்தருடைய வசனம். இதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? கர்த்தருடைய ஊழியம் செய்யறோம். அந்த ஒரு கனத்தோட நம்ம அதை செய்யணும். நம்ம செய்யும் போது அதான் என்ன செய்ய, நம்ம மனுஷருக்குன்னு செய்யக்கூடாது. தேவனுடைய காரியம் நம்ம எது செஞ்சாலும் அது மனுஷருக்குன்னு செய்யக்கூடாது. தேவன் இதை பார்க்கிறார். நம்ம செய்யற அந்த காரியத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? எப்பவுமே பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஒரு ஞாபகத்தோடு நம்ம இது செய்யும் போது அது இன்னும் அந்த பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமா மாறும். நம்ம சண்டே ஸ்கூல் புக்கு இருக்கும் தானே, அந்த புக்கை ஒரு வாரத்துக்கு முன்ன, 2 வாரத்துக்கு முன்ன, 1 மாசத்துக்கு முன்ன, எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் அந்த புக்கை என்ன செய்யணும்? அந்த பிள்ளைக்கு எடுக்கிற அந்த பாடத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு சண்டே ஸ்கூல் வந்து எடுக்கணும். நிறைய டீச்சர்ஸ் பார்த்துருக்கேன், அவங்க ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் புக்கை வந்து இங்கே வந்து அதை ரீட் பண்ணி சொல்லி பிள்ளைங்களை விட்டுருப்பாங்க. அது யூஸ் இல்லை அப்படி செய்யுது. நம்ம எப்பவும் நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை விட்டுறணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறோம் எங்களை ஒரு கனமான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. அதோ அந்த ஒரு பாரத்தோட, அந்த ஒரு பயபக்தியோட நம்ம இதை செய்யணும். நம்ம கர்த்தருடைய வசனத்தை
ஏற்கனவே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை ஜெபத்தோட வரணும். ஏசப்பா, நான் இந்த பிள்ளைக்கு பாடம் எடுக்கிறேன் ஏசப்பா, இந்த 4 பிள்ளைங்களுக்கு 5 பிள்ளைங்களுக்கு 10 பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறேன் ஏசப்பா, இந்த படிக்கிற ஒரு பிள்ளை கூட உம்முடைய கிருபையில விட்டு வெளியே போக கூடாது. எத்தனையோ பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் படிச்ச பிள்ளைங்க இன்னைக்கு சண்டே ஸ்கூல் இறைவனுடைய கிருபையில இல்ல. சண்டே ஸ்கூல் படிச்ச பிள்ளைங்க தான், சண்டே ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்த பிள்ளைங்களா, சண்டே ஸ்கூல்ல பிரைஸ் எடுத்த பிள்ளைங்களா, ஆனா பிற்காலத்துல ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. நம்ம ஜெபத்தோட வரணும். ஏசப்பா, எனக்கு கையில 5 பிள்ளைங்களை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா, இந்த 5 பிள்ளைங்கள ஒருத்தவங்க கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாம இருக்கக்கூடாது, ஒருத்தவங்க கூட உங்க வழியை விட்டு போகக்கூடாது ஏசப்பா. அவன் வாழ்க்கை முழுவதும் படிக்கிற இந்த வசனம் அவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஒரு ஜெபத்தோட வரணும். நம்ம சும்மா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மனசை விட்டுறணும். நம்ம இன்னையில இருந்து சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராவது நீங்க இது ஒரு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படி ஒரு உதாசீனமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட விட்டுறணும். இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய ஊழியம், அப்படி நம்ம கனத்தோட செய்யணும். அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனுஷரை பார்க்க செய்யக்கூடாது. நம்ம சில வேலை செய்யும் போது சண்டே ஸ்கூல் படிக்க வைக்கும் போது நிறைய நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரும். சில டீச்சர்ஸ் சொல்லுவாங்க நிறைய படிப்பிக்கிறாங்க, அங்க பாம்பேல எல்லாம் சொல்லுவாங்க பிள்ளைய ரொம்ப படிப்ப வைக்கிறாங்க, அவனுக்கு டைம் இல்ல, அவனுக்கு ஸ்கூலுக்கு தான் டைமு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதிகம் படிச்சதுனால, வசனத்தை அதிகம் படிச்சதுனால ஒருத்தரும் கெட்டு போனதில்லை. வசனம் அதிகம் படிச்சா அது உனக்கு பிள்ளைக்கு ஆசீர்வாதம் தான். சண்டே ஸ்கூல் டீச்சர் நிறைய படிக்க வைக்கிறாங்கன்னா நிறைய படிக்கட்டும் அவன பிள்ளை, அவனுக்கு அது பிரயோஜனமாக மாறும். நிறைய பேர் அது மாதிரி பிள்ளைங்கள சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய படிக்க வைக்கிறாங்க, நிறைய பாடம் எடுக்கிறாங்க, அப்படியே எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அது தேவனுடைய ஊழியத்தை அவங்க செய்யறாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சரும் அதுக்கான கனத்தோட செய்யணும். நான் சொன்னேன் இல்ல, நீங்க நிறைய சண்டே ஸ்கூல் நிறைய பிள்ளைங்க என்ன செய்யற இந்த காலத்துல அவங்க மொபைலுக்கு அடிக்ட், இன்டர்நெட் அது இது நிறைய காரியங்களை சிதறி அவங்க மைண்ட் எல்லாம் என்னது நிறைய அவங்கள அப்படி மைண்ட் ஈழ்க்கிறதுக்கு நிறைய தான காரியங்கள் இருக்கு. ஆனா அம்மா அப்பா கிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க நிறைய காரியம் பிள்ளைங்க. ஏன்னா அம்மா அப்பா ஷேர் பண்ணா அம்மா அப்பா திட்டுவாங்க, அடிப்பாங்கன்னு சொல்லி. ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருந்துட்டு பிள்ளைங்களோட என்ன பிரச்சனை நீங்க அறியலாம். சின்ன பிள்ளைங்க சொல்லல, நான் இந்த மாதிரி டீனேஜர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த பிள்ளைங்க நிறைய காரியங்கள், இந்த டீனேஜ் டீச்சர்ஸை நீங்க நல்ல ஒரு மெச்சூரான ஒரு டீச்சர்ஸ் இந்த பிள்ளைங்களுக்கு போடணும். அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு மனசுல என்ன இருக்கு அவங்க அறியணும். நான் இது ஒரு அனுபவ சாட்சி ஒருத்தர் சொன்னது, ஒரு சண்டே ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் அவன் தற்கொலை பண்றதுக்கு மனசுல நினைச்சிட்டு இருந்தான். அன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல எடுத்த அந்த டீச்சர் சொன்ன வசனத்தினால அவனோட தற்கொலை எண்ணத்தை மாத்திக்கிட்டு சாட்சி சொன்னான். அவன் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? உங்களால ஒரு லைஃபை காப்பாற்ற முடியும். சண்டே ஸ்கூல் டீச்சரால கெட்டு போகிற ஒரு ஆத்மாவை காப்பாற்ற முடியும். அவ்வளவு கனம் பொருந்தின ஊழியம் இது. அதனால சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் நீங்க வரும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஏசப்பா நான் இந்த பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கிறேன் ஏசப்பா, நான் இந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய வசனத்தை புகட்ட போறேன் ஏசப்பா. நம்ம இப்ப பாஸ்டர் இருக்காரு, அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்காங்க, நம்மளாம் ஒரு செய்தி நம்ம கொடுக்க போறோம்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ப்ரேயர் பண்ணி ஒரு பயபக்தியோட வருவோம்ல, அது மாதிரிதான் நீங்களும் பண்ணணும். பாஸ்டரோட கடமை மட்டும் இல்ல, பாஸ்டர் வந்து இங்க செய்தி கொடுக்குறாரு, பாஸ்டர் முன்ன நின்று செய்தி கொடுக்குறாரு, வசனம் உபதேசிக்கிறார், நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு வசனம் உபதேசிக்கிறீங்க. அது மாதிரி அந்த அளவுக்கு பயபக்தியோட, அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனோட அந்த வரும்போதே, ஏசப்பா இந்த பிள்ளைங்கள்ல யாராவது மைண்ட்ல அவங்களுக்கு சாத்தா நுழைஞ்சிருந்தா, சாத்தா அவங்களுக்கு கெட்ட எண்ணம் ஏதாவது கொடுத்திருந்தா, ஏசப்பா இந்த வசனம் பேசும்போது அதை நீங்க வெளிப்படுத்துங்க ஏசப்பா. ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரால அந்த பிள்ளையோட வாழ்க்கையை மாற்ற முடியும். சண்டே ஸ்கூல் டீச்சரால அந்த பிள்ளையோட மைண்டை மாற்ற முடியும். ஏன்னா நீங்க சொல்லுகிறது சும்மா ஒரு வார்த்தை கிடையாது, சும்மா ஒரு ஆளு எழுதுனது ஒரு புக்ல எழுதி வச்ச ஒரு வார்த்தை கிடையாது. இது ஜீவனோட வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை. இது அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில கிரியை செய்யும். அது அந்த பிள்ளையோட என்ன செய்யும், பிள்ளையோட பேசும், அந்த பிள்ளையோட பேசும். அந்த பிள்ளை ஒரு மன கன்ஃபியூஷன்ல இருந்தா, அந்த பிள்ளை ஒரு தப்பான வாழ்க்கையில மனசுல ஒரு நினைச்சு இருந்தா, இந்த வசனத்தால நீங்க மாத்த முடியும். அதனால என்னுடைய ஒரே வேண்டுகோள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு, நீங்க இது ஒரு கனம் பொருந்தின ஊழியமா நினைக்கணும். இத ஒரு ப்ரிப்பரேஷனோட நீங்க வரணும். உங்க வாழ்க்கையில நீங்க பிரேயர் பண்ணும்போது டெய்லி அந்த பிள்ளைங்களுக்காக பிரேயர் பண்ணணும். ஏசப்பா என் கையில 5 பிள்ளைங்க கொடுத்துருக்கீங்க ஏசப்பா, என் கையில 10 பிள்ளைங்க கூட, இந்த பிள்ளைங்க ஒருத்தரும் கெட்டு போக கூடாது ஏசப்பா, இந்த பிள்ளைங்க ஒருத்தரும் கெட்டு போக கூடாது, உமக்கு சாட்சியா இருக்கணும். நம்ம இப்போ ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியத்துல இருக்கிறோம். இந்த பிள்ளைங்க நாளைக்கு அவங்க எப்படி வருவாங்க நமக்கு தெரியாது. இது இந்த நம்ம நாட்டில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய மொழிகள்ல பைபிளை மொழிபெயர்த்தவர், அவர் பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது.
வில்லியம் கேரின்னு சொல்லுவாரு. அப்ப வில்லியம் கேரியோட சண்டே ஸ்கூல் டீச்சரு ஒரு புத்தகத்துல என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? வில்லியம் கேரி இப்படி ஒரு பெரிய ஆளாட்டு மாறுவாருன்னு நான் சண்டே ஸ்கூல் படிச்சு கொடுக்கும்போது தெரியாது. இந்த பிள்ளைங்க இருக்காங்க, இவங்க நாளைக்கு ஒரு தீர்க்கதரிசியா மாறலாம், இவங்க நாளைக்கு ஒரு உலகம் அறியப்பட்ட ஒரு பிரசங்கிக்காரங்க மாறலாம், இவங்க ஒரு மொழிபெயர்ப்பாளரா மாறலாம், இவங்க ஒரு புக் எழுதுறவங்களா மாறலாம், இவங்க ஒரு பாடல் எழுதுகிறவங்களா மாறலாம், யார் வேணா ஆகலாம். ஆனா அதை நீங்க சமர்ப்பிச்சு நீங்க அதை பழிச்சீங்கன்னா அந்த பெருமை உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு வில்லியம் கேரி அவருடைய புத்தகத்துல என்னோட சண்டே ஸ்கூல் டீச்சர் இவர்னு சொல்லும் போது அந்த சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு எவ்வளவு பெருமை. நான் வந்து சண்டே ஸ்கூல் படிச்ச டீச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மேரேஜ்ல பார்த்தேன் அவங்கள ஊர்ல வந்து. அப்ப நான் அவங்கள்ட்ட ஓடி போனேன், நீங்க எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்தீங்க. அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். அது நீயா ராபர்ட்டா நீ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் படிச்சு கொடுத்த ஒரு பிள்ளைங்க நம்ம கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்மள்ட்ட ஓடி வந்து நான் இப்ப கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன் ஓடி நம்மள்ட்ட வரும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல? இருக்குமா இல்லையா? இருக்கும். அது அது நம்மளுடைய பிள்ளைகள் வசனம் என்ன சொல்லிடுது? என்னுடைய பிள்ளைகள் தேவ வசனத்துல இருக்கிற மகிழ்ச்சி எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. நம்மளுடைய பிள்ளைங்க, நம்மளுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் தேவனுடைய வசனத்துல இருக்கணும், தேவ பிள்ளைங்களா இருக்கணும்னு ஆசை. ஒரு நிமிஷம் கண்ணுகள் அடைப்போம், ஜெபம் பண்ணுவோம். ஐசப்பா, இந்த வசனம் மூலமாக எங்களோடு பேசினபடி அவங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்க சண்டே ஸ்கூல்ல ஒரு சின்ன ஒரு காரியமா தான் நினைச்சோம் ஆண்டவரே. இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டோம் ஏசப்பா. அது ஒரு கனம் பொருந்தின ஊழியம், அது பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு ஊழியம் ஏசப்பா. இந்த பிள்ளைங்க நாளைக்கு எவ்வளவு பெரிய ஆட்களாக ஏசப்பாவுக்கு சாட்சியாக மாற முடியும். அதோட பொறுப்பை நீங்க எங்களுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கொடுத்துறீங்க ஏசப்பா. எங்களை உங்களுடைய கையில தருகிறோம். இன்னையில இருந்து நாங்க சண்டே ஸ்கூல்ல ஒரு பெரிய கனம் பொருந்தின ஊழியமா எடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு போதிப்போம் ஏசப்பா. அது மாதிரி பெற்றோர்கள் ஜெபிங்க. நம்ம பிள்ளைங்களை நம்ம ஸ்கூலுக்கு டியூஷன் விடுறோம், ஸ்கூலுக்கு பல காரியம் செலவு பண்றோம். ஆனா இந்த சண்டே ஸ்கூல் காரியத்துக்கு நிறைய நேரம் நம்ம கனம் கொடுக்கறது இல்ல. இது கனம் கொடுத்தாதான் அவன் தேவ கிருபையால வளவான். இன்னும் ஒரு தீர்மானம் எடுங்க ஏசப்பா. நான் என்னுடைய பிள்ளைகளை அதிகமா சண்டே ஸ்கூல் ஊழியத்துல வயது வசனம் வாசிக்கிறதுக்கு, தேவ வசனம் படிக்கிறதுக்கு ஈடுபடுத்துவேன் ஏசப்பா. ஸ்கூல் காரியம் இல்ல, ரெண்டாவது ஏசப்பா உம்முடைய காரியத்துக்கு முதலிடுவேன். அப்பொழுதுதான் ஏசப்பா ஹல்லேலூயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீரை தேடுங்கள்னு சொன்ன தேவன் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தருவாரு. இந்த வசனத்தின் நிமித்தம் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்தார் என்று நாம் நம்புகிறேன். எல்லாரும் தேவனுடைய நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு தந்த பாஸ்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.